பிரைஸ் லார்ட். ஃபியூச்சர் இந்த டாபிக் வந்து, அதாவது இந்த வேர்டு ஃபியூச்சருங்கிற வேர்டை வந்து பிடிக்காதவங்க யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே கவலையோடையும் கண்ணீரோடையும் ஓடுறது. ஒரு எதிர்காலம் இருக்கா, இன்னைக்கு நான் இந்த வேதனை பண்றேன், எனக்கு வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆக போகுது, என் பிள்ளைங்களுக்கு என்னுடைய காரியங்கள்ல ஒரு 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 ஏதோ ஒரு எண்டு என்ன, அந்த ஃபியூச்சர் என்ன, அந்த எதிர்காலம் எப்படிப்பட்டது, நன்மையானதா அப்படின்னு. அப்ப ஏசப்பா நமக்கு இன்னைக்கு அதை தான் சொல்றாங்க. there is a future for you. ஸோ எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ யாருக்கு இந்த ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்றத பார்த்தா, சங்கீதம் 37:37 ஒரு இதுலயும் நீதிமொழிகள்லயுமா பார்ப்போம். அதுல சங்கீதத்துல ஏசப்பா சொல்றாங்க, ஒரு ஒரு நீதிமான, அதாவது நீதிமான் சொல்றதோட செம்மையான இருதயத்தோடையும், இல்ல ஒரு கரைப்படியாத ஒரு மனுஷன், சரியா, செம்மையா நடக்கிறவன், மாசுமறு இல்லாம கரைப்படாத, அதாவது பாவத்தினால தன்னை கரைப்படுத்தி கொள்ளாத, உலகத்தால தன்னை கரைப்படுத்தி கொள்ளாத ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர் இருக்கு. அப்போ ஏன் ஃபியூச்சர் இருக்குன்னா, அவன் தேவனை மாத்திரம் நம்புகிறவனா இருக்கிறான். சோ அதனாலதான் ஏசப்பா சொல்றாங்க அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அப்புறம் இந்த மனுஷனை குறிச்சு இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. தேவனை மாத்திரம் நம்பி ஒரு ஒரு செம்மையான வழியில நடக்கிற அந்த மனுஷனை பார்த்து ஏசப்பா இன்னொரு வார்த்தை அவனை பார்த்து கூப்பிடுறாங்க, யூ ஆர் த மேன் ஆஃப் பீஸ். எப்படி சொல்றாங்க? யூ ஆர் த மேன் ஆஃப் பீஸ். நீ வந்து சமாதானத்தின் மகன். நீ போகிற இடங்கள் எல்லாம் சமாதானம், உன்னுடைய இருதயம் சமாதானத்தோட இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை சமாதானத்தோட இருக்கும். அப்ப எதிர்காலம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சமாதானமா, தேவனுடைய சமாதானம். இதோ நான் உங்களுக்கு என் சமாதானத்தையே வைத்து போகிறேன்னு சொன்னேன். அந்த இயேசுவோடைய சமாதானம் யாருடைய இருதயத்துல எல்லாம் தங்கியிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஏன்னா இயேசப்பா அவங்களுக்குள்ளால வாசம் பண்ணுகிறார். அதே அப்புறம் இந்த நீதிமொழிகள்ல 23வது அதிகாரம் அதோட 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 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 வசனம் தான். நிச்சயமாகவே உனக்கு உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஷுவர்லி there is a futureன்னு அது இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க, சரியா. அப்புறம் உன்னுடைய நம்பிக்கையும் கட் ஆஃப் ஆகாது அப்படின்னு இங்கிலீஷ்ல அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபியூச்சரை சொல்றாங்க, சேம் ஃபியூச்சர். ஆனால் எல்லாம் எதிர்காலம் எல்லாமே சேம் தான். இப்போ இங்க எதை குறிச்சு நமக்கு சொல்றாங்கன்னா, அதுக்கு அந்த முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ போகிற பாதையில பல நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எதை வேணாலும் நீ சந்திக்கலாம். ஆனா எந்த நிலைமையிலையும் உன்னுடைய இருதயம், உனக்கு இந்த பாதைகள்ல நீ இப்போ டிராவல் பண்ணும்போது யாரெல்லாம் உன்னை வந்து காயம் கஷ்டப்படுத்தி உன்னுடைய பாதையை இன்னும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போறாங்களோ அவங்கள என்வியா பார்க்காத, அவங்க வந்து எனிமியா, அதாவது எதிரியா பார்க்காத. நீ அப்படி எதிரியா பார்க்காம இருக்கிறது மட்டும் இல்ல, நீ பார்க்காம இருந்து தேவனுக்கு பயப்படாத. அது அவங்களா இல்ல, தேவன் எனக்கு அனுமதிச்சிருக்காரு. தாவீதை அழகா சொல்லுவாங்க, கர்த்தர் இதை எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, அதனால அந்த மனுஷன் பேசுறான், விட்டுருங்க. சோ அது மாதிரி நான் வந்து மனுஷனை எதிரியா பார்க்காம தேவனுக்கு பயந்து, அவர் சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்காதுன்னு சொல்லி என் பாதையில நான் போயிட்டே இருந்தேன்னா ஏசப்பா சொல்றாங்க, உனக்கு ஷுவர்லி யூ ஹாவ் அ ஃபியூச்சர், உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, there is a future for youன்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. ஸோ அப்போ மூன்றாவது அடுத்த நீதிமொழிகள் 24:14 பார்த்தோம்னா, யாருக்கு இந்த ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தா, there will be a future and your hope will not be cut off அப்படின்னு வசனம் சொல்லுது. இங்க யாருக்கு ஃபியூச்சர் இருக்குன்னா, ஞானத்தை என் ஆத்துமாவுக்கு நன்மையானதுன்னு நான் கண்டு கொள்வேன். ஆனால் அதாவது ஞானத்தை அறிகிறவனுக்கு, ஞானம் யாருன்னா ஏசப்பான்னு தெரியும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தோட ஆரம்பம். தேவனுக்கு பயப்பட்டு வாழுகிறது தான் ஞானத்தின், அந்த ஞானத்தோட நம்ம வாழுகிறது. எல்லாத்துலயுமே நம்ம தேவனுக்கு, இயேசுவை அந்த இடத்துல பார்த்து ஏசப்பா சொல்றது கரெக்ட், ஏசப்பா என்ன எப்படி நடத்துறாங்க, ஏசப்பா எனக்கு எப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நான் அந்த பாதையில போகணும்னு நம்ம வந்து அந்த ஞானத்தின் உறவிடமாகிய தேவனை பற்றி கொண்டு வாழ்வோமானால் நமக்கு ஒரு நிச்சயமா ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மளுடைய எதிர்காலத்தை குறிச்சு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மளுடைய ஹோப் வந்து என்னைக்குமே கட் ஆஃப் ஆக போறது கிடையாதுன்னு ஏசப்பா சொல்றாங்க. சோ நம்ம தேவனுக்கு பயப்பட்டு ஞானத்தோட புத்தியோட நடந்து மனுஷர்களை நம்ம போகிற பாதையில
அனுமதிக்கிற சில பாடுகளை தருகிற மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ அந்த காரணங்களையோ நம்ம எதிரியாக பார்க்காம தேவனுக்கு அந்த இடத்துலயும் பயப்பட்டு நம்ம வாழ்ந்து ஒவ்வொரு இடத்துலயுமே செம்மையான வழியில நடந்து பிளேம்லெஸ்ஸா எந்த ஒரு குறை சொல்லுகிறதற்கு மனுஷங்க என்ன பண்ணாலும் எதுவும் சொல்லட்டும், உலகம் சொல்லட்டும், நம்ம இருதயத்துக்கு நம்ம மாசற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நாம நிற்கும் போது கண்டிப்பா நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. ஸோ இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வோமானால் நிச்சயத்தோட இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஒருவேளை செய்யாம இருப்போமானா இந்த காரியத்தை இன்னையிலேருந்து செய்யறதுக்கு உங்களை ட்ரைன் பண்ணிக்கோங்க. there is a future for you. Amen.